Okay. So is my PPT visible? Yes, ma'am. Okay. So we'll be moving to the second session. Can anyone update me on what are all the symptoms we saw in the first session? நம்ம என்னென்ன பார்த்தோம்? Nausea, vomiting, ma'am. Yes. Constipation, Yes. abdominal Is pain, that it? ma'am. Yes. Abdominal pain and then nausea, vomiting, Nausea, constipation, abdominal vomiting, pain. constipation, One more symptom? Hiccups, ma'am. Yeah, hiccups. Hiccups came as a hiccups, so it was not audible. Sorry. Okay. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற செகண்ட் செஷன். இன்னைக்கு நம்ம முக்கியமா ரெண்டு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஒண்ணு வந்து ஜிஐ ப்ளீடிங், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங். அது வந்து நம்மளுடைய மவுத்ல இருந்து ஏனல் ஆரிஃபைஸ் வரைக்கும் இருக்க என்டையர் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். ஸோ இது வந்து அப்பர் ஜிஐ, மேல் வயிறு கீழ் வயிறுன்னு ரெண்டா பிரிப்பாங்க. ஸோ அந்த அப்பர் ஜிஐ ப்ளீடிங்க்கு என்னென்ன ஆர்கன்ஸ்னால வந்து பெத்தாலஜி இருந்துச்சுன்னா ப்ளீடிங் வரும், லோவர் ஜிஐல என்னென்ன ஆர்கன்ஸ் பெத்தாலஜி இருந்துச்சுன்னா ப்ளீடிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன், கான்ஸ்டிபேஷனோட கண்டினியூஷன் அது. அந்த இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அசைட்டிஸ், அது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டாமினல் சிம்டம், அது பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ப்ளீடிங் பார்ப்போம். தென் வில் சி மவுத் கேர், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பட் ஆனா அது தட் டிபிக்ஸ் மோன் என்ன நமக்கு வயிற்றுல பிரச்சனை இருக்கு, எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளோட ஓரல் எக்ஸாமினேஷன், வாய் நீங்க எக்ஸாமின் பண்றது மூலியமா சில இம்பார்ட்டன்ட் ஜிஐ சிம்டம்ஸை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என்ன இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெலிக்னன்ட் இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன். இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவேரியன் கேன்சர் மாதிரி கண்டிஷன்ஸ்ல 42% வந்து இது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து முக்கியமா இதுல அஃபெக்ட் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபீமேல்ஸ் தான். ஸோ சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் இல்லாம செவரல் மந்த்ஸ் வந்து சர்வைவ் பண்ண முடியும். பட் இன்டர்வென்ஷன் பண்ற ஸ்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னா அது இன்டர்வென்ட் பண்ணாம கண்டினியூ பண்ணக்கூடாது, பிகாஸ் இட் கேன் லீட் டு பெரிட்டோனைட்டிஸ். அதாவது நம்மளுடைய குடல்ல இருந்து ஒரு விரிசல் மாதிரி ஏற்பட்டு அந்த விரிசல் வந்து வெளியில வர்றது மூலியமா அங்க இருந்து நம்மளோட ஃபீக்கல் மேட்டர் வந்து நம்மளோட பெரிட்டோனியல் ரீஜன்ல வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால பெரிட்டோனைட்டிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் வந்துடும். ஸோ அது ஓரலா இல்லாட்டி வந்து சர்ஜரி இல்லாம ட்ரீட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் நம்ம பண்ணி அந்த இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷனை வந்து கிளியர் பண்ணிடணும். ஸோ கேஸ்ட்ரோ டியோடினல் அப்ஸ்ட்ரக்ஷன், இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது குடல், கேஸ்ட்ரோ டியோடினம் அப்படிங்கிறது வயிறு மற்றும் சிறுகுடல். ஸோ டியோடினல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெயினா பாத்தீங்க அப்படின்னா நம்ம டியோடினம்க்கு பக்கத்துல நம்ம வயிற்றுல வந்து இருக்கிற ஒரு இடம் வந்து பான்கிரியாஸ். நம்ம ஒரு போட்டோ பார்ப்போம். எஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஈசோபேகஸ், உணவு குழாய். இது வந்து நம்மளோட ஸ்டொமக், இந்த ஆரஞ்சு பகுதி வந்து நம்மளோட ஸ்டொமக். இந்த ஸ்டொமக் வந்து ஒரு வளைவு ஏற்பட்டு அப்படியே ஒரு சிறுகுடலா கண்டினியூ ஆகும். இந்த வளைவு ஏற்படுற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரவுன் கலர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து பான்கிரியாஸ். ஸோ இந்த பான்கிரியாஸ், அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற நம்மளோட லிவர், இதுல ஏதாவது பெத்தாலஜி இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய வீக்கம் வந்து நம்மளுடைய இந்த ஸ்டொமக் அண்ட் டியோடினம்க்கு நடுவுல போய் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்டொமக்ல இருக்க கண்டென்ட்ஸ் வெளியே வராம பார்ப்போம். ஸோ இதுக்கு மேலதான் அப்பர் ஜிஐ, இதுக்கு கீழே வந்து லோவர் ஜிஐன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பார்ட், ஸோ இங்க ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டது அப்படின்னா இது வந்து அப்பர் ஜிஐ ப்ளீடிங்கா வரும். அதே சமயத்துல இது முக்கியமான கேஸ்ட்ரோ டியோடினல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்துற ஒரு இடமா இது வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ பைலோரஸ், பைலோரஸ்ங்கிறது அந்த டியோடினம்க்கு கொஞ்சம் மேல இருக்கிற ஒரு பகுதி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேஸ்ட்ராஸ்டமி, அதாவது நம்மளுடைய வயிறு பகுதியை விரிவடைய செய்யற ஒரு கருவி மூலியமா. இப்போ ஒரு கேஸ் பம்ப் வந்து அடைச்சிருக்கு அப்படின்னா அந்த கேஸ் பம்பை விரிவடைய வைக்கிறதுக்கு ஒரு பலூன் மாதிரி உள்ள அமைச்சு அந்த கேஸ் பம்பை விரிவடைய வைப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய சிறுகுடல்ல ஏதாவது அடைப்பு ஏற்பட்டது அப்படின்னா ஒரு சின்ன பம்ப் மாதிரி உள்ள அமைச்சு அந்த பலூன் மாதிரி ஊத விட்டா அந்த அடைப்பு ஏற்பட்டிருக்க இடம் வந்து விரிஞ்சு அந்த அடைப்பு வந்து ரிலீஸ் ஆகும். அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது தான் கேஸ்ட்ரோஸ்டமி, ஓபன் பண்ணி விடுறது.
எதனால இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் மெயினா வரும்? ஆர்கானிக் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த உறுப்புலயே உள்ள வந்து ஏதாவது கட்டி மாதிரி இருந்தாலோ, இல்ல அதுக்கு வெளியில ஏதாவது கட்டி இருக்கு அதை அழுத்தினாலோ, உள்ள இருக்க கட்டிங்கிறது அது உள்ளேயே வளர்றது, வெளியே இருக்க கட்டிங்கிறது நான் சொன்ன மாதிரி லிவர்ல ஏதாவது பெரிய ஒரு மாசோ, இல்லாட்டி பான்கிரியாஸ் கணையத்துல ஏதாவது ஒரு பெரிய மாசோ இருந்து அது போய் குடல்ல அழுத்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா மியூரல்னு சொல்லுவோம். அடுத்த ஃபங்க்ஷனல் சூடோ அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நம்மளுடைய பவல்லையோ மிசன்ட்ரியிலயோ ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு மாஸ் வந்து அழுத்தி அந்த மிசன்ட்ரி வந்து நல்லா இழுத்து பிடிச்சது அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ரெண்டு பக்கம் ரெண்டு கயிறு இருக்கு, அந்த கயிறுக்கு நடுவில் ஒரு டியூப் போயிட்டு இருக்கு, அந்த கயிறு திடீர்னு டைட் ஆச்சு அப்படின்னா அந்த டியூபை வந்து அது சுருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷனல் அப்ஸ்ட்ரக்ஷன். ஆஸ் சச் அந்த உறுப்புலையோ இல்ல அதை சுத்தியோ எந்த பிரச்சனையும் இல்லை, அதை சுத்தி வர கயிறுல தான் பிரச்சனை இருக்கு. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும்? டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன். அப்பர் ஜிஐல இருக்கா லோவர் ஜிஐல இருக்காங்கிறத பொறுத்தது. யூஸ்வலா திடீர்னு தான் வரும். கம்ப்ளீட் அப்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன், ஒரு பகுதி மட்டும் அப்ஸ்ட்ரக்ட் ஆகலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கண்டென்ட் வெளியே போகும், ஆனா முழுசா வெளியே போகாது, ஸ்லோவா வெளியே போகும். இதனால அப்டாமினல் பெயின் வரும், வாமிட்டிங் அண்ட் நாசியா இருக்கும், வயிறு வீக்கம் அப்டாமினல் டிஸ்டென்ஷன் இருக்கும், கண்டிப்பா கான்ஸ்டிபேஷன் இருக்கும், சிலருக்கு டயரியாவா இருக்கும். ரொம்ப நேரம் வந்து கான்ஸ்டிபேஷனா இருக்கும். இது வந்து மெயினா பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன்ல நடக்கும். ரொம்ப நேரம் அதை வந்து அழுத்தி பிடிச்சிருக்கும். பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன்ல சடனா வந்து ஒரு கேப் கிரியேட் ஆகும். அந்த கேப் கிரியேட் ஆகுறப்ப மொத்தமா இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக ட்ரை பண்ணும். அப்ப வர்றது வந்து டயரியா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு அந்த சிம்டம் கொடுக்கும். ஸோ கான்ஸ்டிபேஷனா இருக்கும், டயரியாவும் இருக்கும். சில சமயம் ஆப்சன்ட் பவல் சவுண்ட்ஸ், பவல் சவுண்ட்ஸே இருக்காது, நார்மல் பவல் சவுண்ட் சம்டைம்ஸ் கேட்கலாம். ஒரு சில சமயத்துல இந்த கிரவுண்ட்நட்ஸ் உடைய அந்த மல்லாட்ட தோல்னு சொல்லுவாங்க, கடலை தோல், அந்த தோல் போட்டு மிதிச்சா என்ன மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு செட்டஸ்கோப் வச்சு வயிறுல எக்ஸாமின் பண்றீங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் கேட்கும். அதுதான் வந்து பார்போக்னி சவுண்ட்ஸ், பவல் சவுண்ட்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? சோ இதை நம்ம முன்னாடியே எதிர்பார்க்கணும் எந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்னாலும். அதுக்காக நம்ம பிளான் பண்றதுக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னா அவங்களோட எந்த உறுப்புல கேன்சர் இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்க எல்லா குடல் சம்பந்தப்பட்ட உறுப்புகள்லயும் ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க எதிர்பார்த்துதான் அவங்களை ட்ரீட் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படுதுன்னு அவங்க ரிப்பீட்டட் மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து சிவியர் கான்ஸ்டிபேஷனுக்கும் அப்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நடுவுல டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நமக்கு ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் மினிமம் ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் எக்ஸ்ரேவோ இல்ல ஒரு சிடி ஸ்கேனோ தேவைப்படும். அது கம்ப்ளீட் அப்ஸ்ட்ரக்ஷனா இல்ல வெறும் கான்ஸ்டிபேஷனான்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. ஸோ இதுக்கு மருந்துகள் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டினியூஸா சப்குட்டேனியஸ் இன்ஃபியூஷன் ஃப்ளூயிட்ஸ் வந்து அந்த டியூபை வந்து கிளியர் பண்றது, ஐவி ஃப்ளூயிட்ஸ், நேசோகேஸ்ட்ரிக் டியூப்ஸ் கொடுக்கறது, கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து சாப்பிட வைக்கிறது, நல்ல ஓரல் மவுத் கேர் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கமிங் டு த மவுத் கேர், இதுதான் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தது. ஒன்னு கம்ப்ளீட்டா வந்து ஸ்டோமி கிரியேட் பண்ணி அதை ரிலீஸ் பண்றது, அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளூயிட் கொடுத்து அதை மினிமலா எக்ஸிட் பண்றதுக்கு வந்து நம்ம பிளான் பண்றது. அடுத்து மவுத் கேர். மவுத் கேர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்கு. கிரேட் 0ங்கிறது இருக்கிறதுலே கம்மியான ஒரு பிரச்சனை, அதாவது ஸ்கின் மட்டும் லைட்டா பேல் சென்சேஷன் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் கிரேட் 1, அதுல பாத்தீங்க அப்படின்னா வறட்சி வந்து நம்மளுடைய உதடுகள்ல வந்து அதிகமா தெரிய ஆரம்பிக்கும். நாக்கு பகுதி பாக்குறப்போ ட்ரையா தெரியும், ஆனா அதுல அடுத்த கிரேட் 2ல போனீங்கன்னா பள்ளமா அந்த இதுவா தெரியறது மட்டும் இல்லாம வறட்சியா அதுல வந்து அங்கங்க வந்து இன்டென்ஷன்ஸ், அதாவது பள்ளம் பள்ளமா அங்கங்க நம்ம நாக்குல வந்து தெரியும். அதாவது அந்த நாக்குல இருக்க மசில்ஸ் வந்து அந்த டீஹைட்ரேஷன்னால ஃபுல்லா கண்ட்ராக்ட் ஆயிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல நம்ம மேல் பகுதி பேலட்னு சொல்லுவாங்க, அந்த பேலட் பகுதி கீழே நம்மளுடைய நாக்கு மடிச்சம்னா இருக்கிற அந்த பகுதி பக்கல் பகுதின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ட்ரை ஆகிறது வந்து கிரேட் 2. கிரேட் 3 உங்க பல்லு சுத்தி இருக்கிற கம்ஸ், ஜிஞ்சைவா, இது எல்லாமே வறட்சி ஆகுறது. அது போக உங்க பல்லுல கூச்சத்தன்மை அதிகமாகிறது நம்ம வாய் வறட்சி ஆகுறதுனால. அது மட்டும் இல்லாம நாக்கு வெடிப்பு, இப்போ நார்மலா வந்து நமக்கு இருக்கிற நாக்கு வெடிப்பு ஏற்படுறது வந்து நம்ம தோல்ல எப்படி உதடுகள்ல ஏற்படுதோ அதே மாதிரி ஃபுல்லா நாக்குல வந்து வெடிப்பு ஏற்படும். அது வந்து கிரேட் 3. சுத்தமா ஒரு பயங்கர பெயின்ஃபுல்லான கண்டிஷன், நாக்குல தண்ணி பட்டா கூட வந்து எரியும். அந்த மாதிரி வந்து ஒரு இருக்கிறது தான் கிரேட் 3. ஸோ இதுதான் கிரேட்ஸ் ஆஃப் ட்ரைனஸ் ஆஃப் யோர் மவுத். ஸோ ட்ரை மவுத் வந்து பாத்தீங்கன்னா 75% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். இது மெயினா இதோட காசஸ் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பாலியேட்டிவ் கேர்ல ரேடியேஷன் தெரப்பி,
இது ரிடக்ஷன் இந்த அமௌண்ட் ஆஃப் சலைவா வந்து காஸ் பண்ணும். இல்ல ரொம்ப புவர் குவாலிட்டி ஆஃப் சலைவா. சலைவால பொதுவா சில என்சைம்ஸ் இருக்கு. அதுல சில என்சைம்ஸ் நம்ம டைஜஷனுக்காக ஹெல்ப் பண்ணும். சில என்சைம்ஸ் நம்மளுடைய ஓரல் மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். அதாவது வாய் பகுதியில இருக்க ஈரத்தன்மையை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக இருக்கும். ஸோ இந்த என்சைம்ஸோடைய செக்ரேஷன், அதோடைய வேலை, அதோட குவாலிட்டி குறையிறப்போ நமக்கு இந்த ட்ரைனஸ் வரும். அடுத்து ட்ரக் தெரப்பி. சில மாத்திரைகள்னால, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிகொலினர்ஜிக்ஸ் மாதிரி மாத்திரைங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மாத்திரை பொதுவாவே நீர் வறட்சி உடம்புல எல்லா இடத்துலயுமே காஸ் பண்ணும். கண்ணுல ட்ரைனஸ் வரும், மூக்குல ட்ரைனஸ் வரும், வாயில ட்ரைனஸ் வரும், நம்மள யூரின் போகிறது கம்மியாயிரும், கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ எல்லா இடத்துலயுமே வறட்சியை உண்டாக்கும். அது ட்ரக் தெரப்பி. அடுத்து ரேடியோ தெரப்பி. நான் சொன்ன மாதிரி நம்ம ரேடியோ தெரப்பி கொடுக்கறதுனால பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட்ஸ்க்கு வரும் டீஹைட்ரேஷன். இந்த எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் நம்மளே தண்ணி குடிக்கிறது வந்து நம்ம கம்மியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம்மர் டேஸ்ல சம்டைம்ஸ் நார்மல் பீப்புள் கூட அந்த ட்ரை மவுத் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இல்ல நிறைய வெளியேறுது, ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், சுகர் வந்து கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தண்ணி வந்து தேவைப்படுறப்போ எடுத்துக்கலன்னா டீஹைட்ரேஷன் வரும். தென் இது இல்லாம பல நார்மல் ரீசன்ஸ் இருக்கு. இது பேசிக்கான ரீசன்ஸ். இதனால என்ன பிரச்சனை வரும்? தேவையான அளவுக்கு வாயில சலைவா, நம்மளுடைய உமிழ்நீர் இல்லை அப்படின்னா விழுங்குறதுலயும் மென்னு சாப்பிடுறதுலயும் பிரச்சனை வரும். டேஸ்ட் ப்ராப்பரா தெரியாது, பேச முடியாது, ஆர்டிகுலேஷன் டிஃபிகல்ட்டி இருக்கும். புவர் ஓரல் ஹைஜீன். நான் சொன்ன மாதிரி நம்ம வாயில உமிழ்நீர் சுரக்கிறதுல இருக்கிற என்சைம்ஸ் தான் நம்ம ஓரல் ஹைஜீனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதனால துர்நாற்றம் வரலாம். நம்ம பல்ல சுத்தி இருக்க கம்ஸ் எல்லாம் பிரச்சனை வர்றதுனால டென்டல் கேரிஸ், அதாவது சொத்தப்பல் ஏற்படலாம். அப்புறம் டென்ஷஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது நம்ம பல் செட் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பல் செட் ஃபிக்ஸா இருக்க இடத்துல இருந்து ப்ளீடிங்லாம் வரலாம். அதுக்கப்புறம் எம்பாரஸ்மெண்ட் டியூ டு ஹாலடோசிஸ், ஸ்மெல், ஓரல் ஸ்மெல்னால வந்து வரலாம். வாயில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்ல வேற ஏதாவது ஓரல் இன்ஃபெக்ஷன் வரலாம். மொத்தமா நம்ம சாப்பிடுறது வந்து குறைஞ்சிரும், இது எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடும், பேச முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, இதெல்லாம் இருக்கும்போது ஜென்ரல் டிட்டீரியரேஷன் ஆஃப் ஹெல்த், பொதுவான நம்ம உடல் நல குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி இதை நம்ம மேனேஜ் பண்ணணும்? ரிவ்யூ த மெடிகேஷன். ஒரு பாலியேட்டிவ் கேர்ல இருக்க பேஷண்ட்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் மெடிசன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், இதனால ஓரல் ட்ரைனஸ் வருமா? ஸோ வரும்னா இந்த மெடிசன் கூட நம்ம என்ன காம்பன்சேட் பண்ணணும், அப்ப ஏன் ஓரல் ட்ரைனஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும்? ஃப்ரீக்வென்ட் சிப்ஸ் ஆஃப் வாட்டர். நம்ம வாய் பகுதியை தண்ணீரால நனைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரை மவுத் வந்து ஏற்படாது. அடுத்து டிப்ரைட் த டங். நாக்கு வழிக்கிறது. ரெகுலரா அந்த பேஷண்ட்ஸ் அவங்க பெட்ரிடனா இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. மவுத் வாஷஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் பைனாப்பிள் சங்க்ஸ், இது உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதனால பைனாப்பிள் சங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸ்பாஞ்ச் ஸ்டிக்ஸ், ஈரமான தன்மையில வந்து அந்த ஸ்பாஞ்சஸ் வச்சு நாக்குல ஒத்தி ஒத்தி எடுக்கிறது. இது வந்து படுக்கையில இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து முக்கியமா நம்ம எண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் கேர்ல வந்து கொடுக்கறது. அப்புறம் லிப் சால்வேஷன், அதே மாதிரி லிப்ஸ் ட்ரை ஆகாம பாத்துக்கிறது, லிப் பாம் வைக்கிறது, உதடு வந்து ஈரப்பகுதி வச்சு தொடச்சிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி மேனேஜ் பண்ணணும் மவுத் கேருக்கு. நெக்ஸ்ட், ஸ்டிமுலேட் த சலைவரி ஃப்ளோ. சூவிங் கம் கொடுக்கறது, பாயில்டு ஸ்வீட்ஸ் கொடுக்கறது, சிட்ரிக் ஆசிட், லெமன் ஜூஸ் மாதிரி. அப்புறம் பைலோகார்பின். ஆன்டிகொலினர்ஜிக்ஸ் கொடுத்தா நான் ட்ரைனஸ் ஏற்படும் சொன்னேன். பைலோகார்பின் அப்படிங்கிறது வந்து கொலினர்ஜிக், அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆக்ஷன். இதை சொட்டு மருந்துகளை அவைலபிளா இருக்கும். ஸோ இதை கண் பகுதியில கொடுக்கறது மூலியமா நம்மளோட கண் பகுதியில டிராப்ஸ் மட்டும் இல்ல, மூக்குல, நம்மளுடைய கண்ணு பகுதியில, வாய் பகுதியில எல்லா இடத்துலயுமே உமிழ்நீர் சுரக்க, அந்தந்த செக்ரீஷன் சுரக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இல்லைன்னா ஆர்டிபிஷியல் சலைவா, நம்மளா வந்து சில ட்ரக்ஸ் ஆர்டிபிஷியல் சலைவா கொடுக்கறதுக்காக ஏற்படுத்துறதுக்காக இருக்குது. லைக் கிளாண்டோசென், சலைவா ஆர்த்தனா, அப்புறம் ஓரல் பேலன்ஸ் சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் கொடுத்து நம்ம அவங்களுடைய சலைவேஷன்ஸை வந்து இயற்கையா இல்லாம செயற்கையா சுரக்க வைக்கிறதுக்காக நம்ம கொடுக்கறது. ஸோ ட்ரை மவுத் மேனேஜ்மெண்ட்ல மெயின் நம்ம கொடுக்குற மருந்துகள்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். ஃப்ரீக்வெண்டா சிப்ஸ் ஆஃப் வாட்டர், ப்ராப்பரா மவுத் கேர் கொடுக்கறோம் நம்ம. நெக்ஸ்ட், சலைவரி ஃப்ளோவை வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும். ஆர்டிபிஷியலா சலைவா ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ ஆர்டிபிஷியலா ட்ரை ஐ டிராப்ஸ் கொடுக்குற மாதிரி இங்க ஓரலா வந்து சலைவா சொல்யூஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், இந்த ட்ரை மவுத்னால ஏற்படுற ஒரு முக்கியமான இன்ஃபெக்ஷன் ரேடியேஷன் தெரப்பினால ஏற்படுற இம்யூன் சப்ரஷன், எதிர்ப்பு சக்தி குறைபாடுனால ஏற்படுறது. இது ரெண்டுமே இந்த ஓரல் கேண்டிடியாசிஸ் காஸ் பண்ணும், முக்கியமா டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ்ல. இதோட என்னென்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ட்ரை மவுத், பல் செட் வச்சிருக்கிறது, டாபிக்கல் ஸ்டீராய்ட்ஸ் இல்ல ஓரல் ஸ்டீராய்ட்ஸ் இல்ல ரிப்பீட்டட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது. இதுதான் இதோட முக்கியமான ஒரு காரணம், ஓரல் கேண்டிடியாசிஸ். ஸோ இது எப்படி இருக்கும்? ஏசிம்டமேட்டிக்கா தான் இருக்கும். நாக்குல மாவு இருக்க மாதிரி வந்து ஒரு ஃபீல் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
என்ன ரிலேட்டிவ் காஸ்னா மேக்சிமம் ட்ரை மவுத்னால தான் இது வந்து வரும். பிளேக்ஸ், அதான் நான் சொன்னேன் இல்லையா, நாக்குல வந்து வெள்ளை படிதல், இது வந்து இருக்கலாம் இல்ல இல்லாட்டியும் இருக்கலாம். நாக்கு சிவப்பு நிறமா வந்து மாறிடும். சில சமயம் நாக்கு வலிக்க ஆரம்பிக்கும். நாக்கு சுத்தி உதடு பகுதிகள்ல கார்னர்ஸ் ஆஃப் த மவுத் லிப்ஸ்ல வந்து ஆங்குலர் ஸ்டொமடைட்டிஸ், கார்னர்ஸ் ஆஃப் த லிப்ஸ்ல வெடிப்பு ஏற்படும். ஓகேவா? இதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குட் மவுத் கேர், டென்ச்சர்ஸையும் சேர்த்துதான். என்ன ப்ராப்ளமோ அண்டர்லைன் ப்ராப்ளம், அதாவது அண்டர்லைன் ப்ராப்ளம் ட்ரை மவுத்தா இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணணும். எதிர்ப்பு சக்தி குறைபாடா இருந்ததுன்னா அதை வைத்தியம் பார்க்கணும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்ஸ் வந்து கொடுக்கணும். டாபிக்கலா இருக்கிற சில ட்ரக்ஸ் லைக் நிஸ்டாட்டின் 10 நாளைக்கு தொடர்ந்து வந்து அதை நாக்குல அப்ளை பண்ற மாதிரி, இல்ல மாத்திரைகள் குளூகனசோல் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து கொடுக்கணும். எனி டைப் ஆஃப் சிஸ்டமிக் ஆன்டி ஃபங்கல்ஸ்க்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா மாத்திரைகளை மாத்தி கேர்ஃபுல்லா வேலை செய்தான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ முக்கியமா ஓரல் கேண்டிடியாசிஸ் ட்ரை மவுத்னால வரும். ட்ரை மவுத்துங்கிறது இந்த வெள்ளைப்படிதல், சிவப்பு நிற நாக்கு, அதுக்கப்புறம் நாக்குல டேஸ்ட் இல்லாதது, உதடு பகுதியில கார்னர்ஸ்ல ஏற்படுற வெடிப்பு, இது எல்லாமே ஓரல் கேண்டிடியாசிஸ்ல வரும். ட்ரீட்மெண்ட் மவுத் கேர், என்ன பிரச்சனையோ அண்டர்லைன் பிரச்சனை அதை ட்ரீட் பண்ணணும். டாபிக்கல் ஆன்டிஃபங்கல்ஸ், நாக்குல தடவர மாதிரி ஆன்டிஃபங்கல்ஸ், சிஸ்டமிக் ஆன்டிஃபங்கல்ஸ் உள்ள எடுத்துக்கிற டேப்லெட்ஸ், இது ரெண்டும். ஓகேவா? திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் அன் ஓரல் கேண்டிடியாசிஸ் பிக்சர். இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளேக்ஸ் வெள்ளைப்படிதல், அதுக்கப்புறம் பற்கள்ல வந்து கரைப்படிதல், பற்கள் வந்து நார்மலா இருக்காது, கருப்பா கரை படிஞ்ச மாதிரி. ஓகேங்களா? இது வந்து பேலட், இது வந்து டங், இது வந்து நம்ம வாய் பகுதியில மேல் பகுதி, இது வந்து நாக்கு, நாக்கு வந்து செக்கச்சவேர்னு இருக்கிறது. ஓகேவா? சோ இதனால பெயின்ஃபுல்லான டங், வலி இருக்கும். நாக்கு பொதுவாவே வாய் பகுதியில வலி இருக்கும். சோ இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்ல இப்ப நம்ம பார்த்த எல்லாமே ரொம்ப காமன். சோ தரவு இவாலுவேஷன் நம்ம வந்து பண்ணணும். என்னென்ன காரணத்தினால என்னென்ன பிரச்சனை வந்திருக்குங்கிறத நம்ம ஆராய்ந்து பாக்குறது தான் வந்து தரவு எவாலுவேஷன். சோ இந்த ட்ரீட்மெண்ட் என்ன காரணத்தினால வருதோ அதை நோக்கி நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் அது திருப்பி திருப்பி வந்து வராம இருக்கும். அதாவது அண்டர்லைங் காஸ், அந்த காரணமான பிரச்சனையை வந்து சரி பண்ண பார்க்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்பான்சஸ் வந்து ரெகுலரா நம்ம ரெவ்யூ பண்ணணும். பேஷண்ட் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்களா, அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்குதா அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம் இது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா ஜிஐ சிம்டம்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணல, வாய்ப்பகுதியில் இருக்க பிரச்சனைகளை நம்ம கண்டுக்கல அப்படின்னா பேஷண்டோட வெயிட் லாஸ் இன்னும் அதிகமாகும். அவங்க ஏற்கனவே கேன்சர் பேஷண்ட்ஸ் நல்ல இமாசியேஷன்ல இருப்பாங்க, அவங்களுக்கு பொதுவாவே நியூட்ரிஷன் வந்து ஹெல்த்தியா இருக்கணும். இன்னும் உங்களுக்கு ஓரல் பிரச்சனைகள் இருந்துச்சு, வாய்ப்பகுதியில பிரச்சனைகள் இருந்துச்சு, இல்ல குடல் பகுதியில பிரச்சனை இருந்துச்சுன்னா உட்கொள்ற எந்த உணவும் அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து போய் சேராது அதோட நியூட்ரியன்ஸ். இதனால இன்னும் எமாசியேஷன், இன்னும் வெயிட் லாஸ், இன்னும் கேன்சர் செல்ஸோட அக்ரவேஷன் அதிகமா இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஃபுட் பாய்சனிங். இது பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட்ஸ்ல வந்து ரொம்ப காமனா இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்காது. இதனால அவங்களுக்கு இந்த ஃபுட் பாய்சனிங்ல வாமிட்டிங், டயரியா, ஃபீவர், டீஹைட்ரேஷன் இந்த பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு வரும். ஸோ இவங்களை ஃபுட் குவாலிட்டி நல்லா இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். சேஃபா ஃபுட் ஹேண்ட்லிங் பண்ணணும். நல்ல ஹைஜீன் ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க ஃபுட் ப்ரிப்பரேஷன்ல வந்து ஃபாலோ பண்ணணும். பிளேட்ஸ், அவங்க யூஸ் பண்ற யூட்டென்சில்ஸ் இதெல்லாம் கிளீனா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி தான் அவங்களோட கேர் கிவர்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபுட் வந்து சப்ளை பண்ணணும். இப்படி சப்போஸ் உங்களுக்கு பாய்சனிங் ஏற்படுது அப்படின்னா சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட், அதாவது வாந்தி வருதுன்னா வாந்தி தடுப்பு மருந்துகள், நீர் நிறைய வெளியே போகுதுன்னா நீர் ஃப்ளூயிட்ஸ், ஐவி ஃப்ளூயிட்ஸ் இல்ல ஓரல் ஃப்ளூயிட்ஸ் அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா நம்ம கொடுக்குறோமே தவிர உடனே எடுத்த உடனே அவங்களுக்கு மாத்திரைகள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி டேப்லெட்ஸ் வந்து கொடுக்க கூடாது. ஃபுட் பாய்சனிங் பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்பட்டதுன்னா. ஏன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட் பாய்சனிங் மாதிரியே மிமிக் பண்றது, அதாவது ஃபுட் பாய்சனிங் மாதிரியே இருக்கிறது லிவர் ஃபெயிலியர்ல, பெரிட்டோனியல் இன்ஃப்ளமேஷன்ல, அப்டாமினல் கேன்சர்ஸ்ல வந்து வரலாம். போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அதனாலையும் வரலாம். மெலிக்னன்ட் காசஸ், அசைட்டிஸ் இந்த பிரச்சனைனாலையும் நமக்கு வந்து வரலாம். ஓகேவா? சோ இந்த அசைட்டிஸ் பிரச்சனை எதனால எல்லாம் வருது அப்படிங்கிறது முக்கியமா நம்ம பார்க்கணும். ஸோ ஃபுட் பாய்சனிங் நம்ம வந்து இதோட முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் we are மூவிங் ஆன் டு அசைட்டிஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? GI obstruction, oral candidiasis, Obstruction, dry oral mouth, candidiasis,
ட்ரை மவுத் மேனேஜ்மெண்ட் ட்ரை மவுத். இருக்காங்க. ஃபுட் பாய்சனிங் இன் பேஷண்ட்ஸ் வித் இன் palliative care. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ரெண்டு மேஜர் காசஸ், அசைட்டஸ் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங். இப்போ இது ரெண்டுமே மேஜர் டாபிக்ஸ். இப்போ அசைட்டஸ்ல எந்த அளவுக்கு நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, அசைட்டஸ்னா நம்மளுடைய வயிற்று பகுதியில நீர் கோக்குறது, நம்மளோட வயிறு வீக்கம் அடைகிறது. நார்மலா இருக்கிற தொப்பை அப்படிங்கிறது வேற. இந்த வீக்கம் அடைகிறது அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஸ்கின், அந்த வயிற்று பகுதிக்கு மேல இருக்கிற ஸ்கின்னுடைய சர்க்குலேஷன் பார்த்தோம்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமா வந்து அந்த இடத்துல இருக்கும். வயிற்றுல வந்து நீளமான நீல கலர்ல நமக்கு வெயின்ஸ் எல்லாம் போறது அவங்களுடைய வயிறு பகுதியில நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அதை டேப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு நீர் இருக்கிற அந்த குடம் எந்த அளவுக்கு ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு டல் சவுண்ட் வந்து கேட்கும் உங்களுடைய வயிற்று பகுதியை பாக்குறப்போ. முக்கியமா அசைட்டஸ் ரெண்டு விஷயத்தினால நடக்குது. ஒண்ணு போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன், நம்மளுடைய கல்லீரல்ல இருக்கிற அந்த போர்ட்டல் சிஸ்டம்ல அழுக்கு சம்பந்தப்பட்ட ரத்தம் வெளியேறாம தேங்குறதுனால வர்றது. இன்னொன்னு, அந்த ரத்தம் வெளியேற பகுதிகளில் போய் ஏதாவது ஒரு கேன்சர் அந்த இடத்துல வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்றது. லிம்பாட்டிக்ஸ் அப்படிங்கிறது புரோட்டீன்ஸ் நம்ம பாடி ஃபுல்லா வந்து சர்க்குலேட் ஆகுற ஒரு வெசல். அதாவது கெட்ட ரத்த குழாய், நல்ல ரத்த குழாய், இந்த லிம்பாட்டிக் குழாய்ங்கிறது 3 இருக்கு. இந்த லிம்பாட்டிக்ஸ்ல வந்து அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் இந்த அசைட்டஸ் ப்ராப்ளம் வரும். ஏன்னா புரோட்டீன் லீக் ஆகுறப்போ புரோட்டீன் எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அந்த இடத்துல நீரை அது இழுக்கும். ஸோ புரோட்டீன் பெரிட்டோனியம்ல லீக் ஆச்சுன்னா நீரை அந்த புரோட்டீன் கிட்ட வந்து இழுக்க பார்க்கும். அதனால பெரிட்டோனியம்ல வந்து ஃப்ளூயிட் வந்து கலெக்ட் ஆகும். என்னென்ன காரணத்தினால வரலாம்? முக்கியமா எல்லா கேன்சர்ஸ், ஒவேரியன் கேன்சர், கோலோரெக்டல், பான்க்ரியாட்டிக், கர்ப்பப்பை, வயிறு, பெரிட்டோனியம், லங்ஸ், பிரெஸ்ட், லிம்போமாஸ், இது எல்லாத்தினாலையும் நமக்கு வந்து அசைட்டஸ் வரலாம். ஏன்னா அல்டிமேட்டா இந்த எல்லா கேன்சர்ஸ்லயும் போய் நமக்கு செகண்டரிஸ், அதாவது நோட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி பிரச்சனை கொடுக்குற ஒரு உறுப்புங்கிறது லிவர்ல போய் ஒரு மாஸ் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அந்த போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் உருவாயிடும். ஸோ அந்த போர்ட்டல் பிளாக்கேட் ஏற்படும் போது நமக்கு அதுல இருந்து வெளியாகிற அந்த புரோட்டீன்னால பெரிட்டோனியம்ல நீர் கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணி நம்மளோட கல்லீரல்ல ஏற்படுற செகண்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? வயிறு உப்பசம் இருக்கும். வயிறு உப்புறதுனால நீர் போய் நிறைய ஃபார்ம் ஆகி டைட் ஆகுறதுனால குடல அழுத்தம் ஏற்பட்டு கான்ஸ்டிபேஷன் வரும். அடுத்து டிஸ்னியா, மூச்சு திணறல் ஏற்படும். அவங்க நார்மலா பேச, நடக்க, நிக்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். ஆர்த்தோப்னியா, நல்லாவே அவங்க படுத்து தூங்குனாங்கனாலும் திடீர்னு நைட்ல அவங்க எழுந்திரிச்சு உட்காந்து மூச்சு திணறி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு செட்டில் ஆகி அதுக்கப்புறம் தூங்குவாங்க. ஏன்னா படுத்துட்டு இருக்க பொசிஷன்ல வயிற்று பகுதியில இருக்க நீர் அவங்களுடைய டயஃப்ரம் அப்படின்னு சொல்ற அந்த நுரையீரலுக்கும் வயிற்றுக்கும் நடுவுல இருக்க ஷீட், அது அந்த ஷீட்ல பிரஸ் பண்ண போய் நுரையீரல்ல அழுத்தம் ஏற்பட்டு அவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் ஏற்படும். ஓகேவா? ஸோ இதை மேனேஜ் பண்றதுங்கிறது குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எப்படி அசைட்டஸை நம்ம மேனேஜ் பண்ணணும்? முக்கியமா நீரை வெளியேற்றணும். ஸோ டயூரிட்டிக்ஸ், நீரை வெளியேற்றுற மாதிரி டயூரிட்டிக்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு என்னென்ன சாய்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைரனோலாக்டோன், பியூரசமைன், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான டயூரிட்டிக்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அசைட்டஸ்ல. அடுத்து டயூரிட்டிக்ஸ் வந்து லெஸ் எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா அது பெரிட்டோனியல் கார்சினோமேட்டோசிஸ், அதாவது பெரிட்டோனியத்திலேயே பிரைமரி கேன்சர் இருந்தது, கேன்சரே பெரிட்டோனியம்ல தான் இருக்கு, அங்க இருந்துதான் அது மத்த இடத்துக்கு பரவுது அப்படின்னா டயூரிட்டிக்ஸ் மட்டும் அங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. அப்போ கூட நம்ம மற்ற ட்ரக்ஸும் ஆட் பண்ணி வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. லைக் மிடோட்ரின், குளோனிடின், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ட்ரக்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டாஃப் நர்சஸ் எப்பயுமே நம்ம பிசிஷியன் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். முக்கியமா இந்த மாதிரி அசைட்டஸ்ல நீங்க கொடுக்குற ட்ரக்ஸ் கான்சென்ட்ரேட்டடா டிஃப்யூஷன், கண்டினியூஸ் சப்குட்டினியஸ் இன்ஃபியூஷன்ஸ்ல ப்ராப்பரா நீங்க வந்து கொடுக்கணும். ரொம்ப அதிகமா டயூரிட்டிக்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால நீங்க எலக்ட்ரோலைட்ஸை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்துல நீங்க கொடுக்குற இன்ஃபியூஷன்ஸ் கரெக்டா இத்தனை டிராப்ஸ் பெர் மினிட்ங்கிறத கால்குலேட் பண்ணி ப்ராப்பரா நம்ம கொடுக்கணும். ஏன்னா டயூரிட்டிக்ஸ்க்கு ரொம்ப நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு. அடுத்து இன்டர்வென்ஷனல் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் மாத்திரைகள்.
அடுத்து நம்ம கத்தி வச்சு என்ன பண்ண போறாங்க, இந்த அசைட்டஸை பொறுத்த வரைக்கும் டியூப் வச்சு என்ன பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் அப்டாமினல் பாராசின்டசிஸ். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஆனா இதுல வந்து இன்ஃபெக்ஷன் கேரி ஆகிற பொட்டன்சி வந்து நிறைய இருக்கு. இது எக்ஸ்டர்னலா அந்த சைட்டை மட்டும் வந்து நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு ஒரு நீடில் வந்து உள்ள பிரிக் பண்ணி அந்த நீடல் வழியா இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமா ப்ரெஷர் கொடுத்து நம்ம அந்த நீரை வந்து வெளியேற்றுறது. இந்த மாதிரி அட் த மேக்ஸிமம் நீங்க 150 ml இருந்து 200 ml வரைக்கும் அட் அ டைம் வந்து நீங்க கலெக்ட் பண்ணலாம். ட்ரெயினை இன்சிட்டு வைக்க கூடாது. ட்ரெயின் நீங்க ஒன்ஸ் வந்து சிரிஞ்ச் போட்டு எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்க நீடலை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடணும். அதே இடத்துல வச்சீங்கன்னா வெளியில இருந்து உள்ள இன்ஃபெக்ஷன் போறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த நீடில் இல்லாம பெர்மனன்ட் ட்ரெயின்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிக்டெயில் இல்லாட்டி ஃப்ளோரைட்ஸ். இது ப்ரெஷர் கண்ட்ரோல்டு ட்ரெயின்ஸ். இது எப்படின்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற ப்ரெஷர், இருக்க வேண்டிய ப்ரெஷரை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வயிற்றுக்குள்ள வந்து செலுத்தி இருக்கிற ப்ரெஷர் மானிட்டரிங் வந்து மானிட்டர் பண்ணிக்கணும். அந்த ப்ரெஷர் மீறி அங்க வயிற்றுக்குள்ள நீர் சேரும் போது அது வெளியேறும். அது ஒரு பேக்ல வந்து கலெக்ட் ஆகும். ஸோ நீங்க இந்த பெர்மனன்ட் ட்ரெயின் போட்டிருக்க இடத்தையும் அதை சுத்தி இருக்கிற இடத்தையும் நீங்க வந்து பாதுகாப்பா வந்து வச்சுக்கணும். பிளாஸ்டர் போட்டு சீல் பண்ணி இன்ஃபெக்ஷன் போகாம வந்து பாத்துக்கணும். நெக்ஸ்ட் பெரிட்டோனியோ வீனஸ் ஷன்ஸ் இல்ல டிரான்ஸ்ஜுகுலர் இன்ட்ராஹெப்பாட்டிக் ஷன்ஸ். ஹெப்பாட்டிக்ல வந்து நீங்க நிறைய உள்ள ஃபுல்லா வந்து ஸ்டோர் ஆகாம அந்த நீரை சர்க்குலேஷன்லயே வச்சிருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வராது. நெக்ஸ்ட் ஹைப்பர்தர்மிக் இன்ட்ராபெரிட்டோனியல் கீமோதெரபி. இது பெரிட்டோனியத்திலேயே உங்களுக்கு வந்து பிரைமரி இருக்கு, அதாவது பிரைமரி கேன்சர் செல் வந்து இருக்கு அப்படின்னா இந்த ஹைப்பர்தர்மிக் இன்ட்ராபெரிட்டோனியல் கீமோதெரபி நீங்க கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்பர் ஜிஐ, லோவர் ஜிஐ இதுல என்னென்ன உறுப்பு இருக்குன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ அப்பர் ஜிஐல கேன்சர் இது ப்ளீடிங்னா என்ன நடக்கும், லோவர் ஜிஐல ப்ளீடிங்னா என்ன நடக்கும்னு பார்க்க போறோம் அடுத்து. ஸோ அசைட்டிஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ட்ரக்ஸ் என்னென்ன கொடுப்போம், அதுக்கப்புறம் இன்டர்வென்ஷனல் மெத்தட்ஸ் என்ன வந்து பண்ணி அந்த அசைட்டிஸ் லிக்விட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஜிஐ ப்ளீடிங். ஸோ ஜிஐ ப்ளீடிங் எதனால எல்லாம் ஃபர்ஸ்ட் வருது அப்படிங்கிறது இது ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் காசஸ். ஸோ இதுல எல்லாமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு, நம்மளுடைய உணவு குழாய், இல்ல நம்ம அப்பர் ஜிஐ டியூமர்ஸ், இல்ல குடல், சிறுகுடல், அதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் ஹைப்பர்டென்ஷன், இந்த மாதிரி பல லீஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வயிற்று பகுதிக்குள்ள இருந்து நம்மளுடைய வாய்ப்பகுதி வரைக்கும் இருக்கிற முக்கியமான ஜிஐ ப்ளீடிங் காசஸ். அடுத்து லோவர் ஜிஐ ப்ளீடிங் காசஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிறுகுடல்ல ஆரம்பிச்சு ஆசனவாய் வரைக்கும் ஏற்படுற எல்லா விதமான சிம்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோலைட்டஸ், இஸ்கெமிக் கோலைட்டஸ், கேன்சர், ஹெமராய்ட்ஸ், ஏனல் ஃபிஷர்ஸ், இது எல்லாமே லோவர் ஜிஐ ப்ளீடிங்க்கு காசஸ். இதுல கேன்சர்னால இதெல்லாம் வருமா? ஆமா, ஏதாவது ஒரு கேன்சர்னால ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்னால நமக்கு டேமேஜ் ஏற்படும் நம்மளுடைய குடல் பகுதியில. அதனால ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. ஸோ இது அப்பர் ஜிஐ ப்ளீடிங் காசஸ், இது லோவர் ஜிஐ ப்ளீடிங் காசஸ். இந்த பிபிடி ஃபுல்லாவே உங்களுக்கு ஷேர் ஆகும், அதனால நீங்க இந்த காசஸ் பொறுமையா நீங்க படிக்கலாம். ஸோ அதனால அவசரம் இல்லை. ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் வரும் ப்ளீடிங்னால? மெயினா அப்பர் ஜிஐ ப்ளீடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெமடெமிசிஸ், வாந்தியா வந்து பிளட் எடுக்கிறது, இதனால அவங்க டயர்ட் ஆகுறது. பேலர், அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப பேல் ஆகுறது, சர்க்குலேஷன் இல்லாததுனால. பிளட் ஹீமோகுளோபின் குறையறதுனால அவங்களுக்கு மயக்கத்தன்மை ஏற்படுறது. அப்புறம் ஹெமட்டோசீசியா, இதனால இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மெலினா இல்ல ஹெமட்டோசீசியான்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு மோஷன் போற இடத்துல அவங்களுக்கு ப்ளீடிங் ஏற்படுறது, அனீமியா ஏற்படுறது, கிராம்பிங், நம்மளுடைய மசில்ஸ்க்கு தேவையான அளவுக்கு ரத்த சப்ளை இல்லாததுனால அதுல கிராம்பிங், ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி வலி ஏற்படுறது, அதிகமான ஜிஐ ப்ளீடிங் ஏற்படுறதுனால ஷாக் வர்றது, அப்டாமினல் பெயின் வர்றது, இதெல்லாம் ரொம்ப காமனான ஜிஐ ப்ளீடிங் சிம்டம்ஸ். ஸோ ஜிஐ ப்ளீடிங் வந்தா ஃபர்ஸ்ட் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இந்த கேன்சர் எதனால வந்து அவங்களுக்கு எந்த காரணத்தினால வந்திருக்குன்னு பாக்குறது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஹீமோடைனமிக்ஸ், அவங்களுடைய பேசிக் பேலன்ஸ் வந்து பாடியில நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரத்தம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னா ஷாக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால ஃபர்ஸ்ட் ப்ளீடிங் கவுண்ட் அவங்களுக்கு செக் பண்ணி, கம்ப்ளீட் ப்ளீடிங் கவுண்ட், அவங்களோட ஹெமட்டோக்ரைட், அப்புறமா வந்து அவங்களுடைய பிடிடி, ப்ரோத்ராம்பின் டைம், பார்ஷியல் த்ராம்போபிளாஸ்டின் டைம், இதெல்லாம் அவங்களுடைய ரத்தம் உறையும் தன்மையும் ரத்தம் ஃப்ளோ ஆகிற தன்மையும் குறிக்கிற சில முக்கியமான என்சைம்ஸ். அப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், நம்ம உடம்புல உறையிற தன்மையை ஏற்படுத்துற ஃபேக்டர்ஸ் எல்லாமே மேக்சிமம் லிவர்ல இருந்து தான் செக்ரேட் ஆகுது. ஸோ நம்ம லிவர் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ப்ளீடிங் எபிசோட்ஸ்ல வந்து செக் பண்ணிக்கணும்.
இது இல்லாம குடலுக்குள்ள நம்ம வந்து இன்வேசிவா டியூப் விட்டு செக் பண்ணி எந்த இடத்துல பெத்தாலஜினால இது வருதுங்கிறத பார்க்கணும். அதுக்கு அப்பர் ஜிஐ எண்டோஸ்கோபி, லோவர் ஜிஐ எண்டோஸ்கோபின்னு சொல்லுவாங்க. அப்பர் ஜிஐ எண்டோஸ்கோபியே இன்னொரு பேர்ல ஈசோபேகோ கேஸ்ட்ரோ டியோடினோஸ்கோபி, ஏன்னா அது டியோடினம் வரைக்கும் அப்பர் ஜிஐ. அடுத்து கொலனோஸ்கோபி, சிறுகுடல் பெருக்குடல் ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து கொலனோஸ்கோபி. அப்புறம் சிடி ஆஞ்சியோகிராஃபி, ரத்த தன்மை, அந்த பிளட் வெசல்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது குடலை சுத்தி செக் பண்றது. அப்புறம் அவங்களோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ இதுதான் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங்கோட ஓவரால் அல்காரிதம். ஸோ ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணணும் சிடி ஸ்கேனிங் மூலியமா. டிடெக்ட் பண்ணிட்டு கிளினிக்கல் சிம்டம்ஸ் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட மாடரேட் ஆர் ஹை ரிஸ்க் எண்டோஸ்கோபிக் போயிட்டு, வேரிசியல் ப்ளீடிங் இல்லைன்னா எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். வேரிசியல் ப்ளீடிங் இருந்துச்சுனாலும் எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், பட் வித் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். வேரிசியல் ப்ளீடிங் இருந்ததுன்னா இன்டர்வென்ஷன், அதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் மூலியமாவோ எண்டோஸ்கோபிஸ் மூலியமாவோ தான் நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா எண்டோஸ்கோபிஸ்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம், அந்த இடத்துல ப்ளீடிங், வேரிசியல் ப்ளீடிங் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை நிறுத்த முடியாது. நீங்க ஒரு இடத்துல ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுவீங்க, இன்னொரு இடத்துல ப்ளீடிங் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல நர்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெடிக்கலா நீங்க மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது சிம்டம்ஸ் ரெடியூஸ் ஆகுதாங்கிறது நீங்க கண்டினியூஸ் மானிட்டரிங் பண்ணி பேஷண்ட்டுக்கு டாக்டர்ஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இமீடியட்டா நீங்க பேஷண்ட்ஸை ஆபரேஷன் தியேட்டர்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்றதுக்கான பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். ஸோ அப்சர்வேஷன் உங்களுடைய முக்கியமான வேலை. அப்சர்வேஷன் அதை நீங்க கரெக்டா அவங்களோட ஜிஐ சிம்டம்ஸ் வச்சு, இந்த சிம்டம்ஸ் இருந்தா உடனே நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இது சப்மிஷன் மேம். எஸ் மேம், இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் இந்த புரோட்டோகால் காட்டுனீங்கல்ல மேம், இது எல்லாமே வந்து அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்ல பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் பிளஸ் நர்சிங் கேர், கரெக்ட் தானே மேம்? எஸ் மேம். இது வந்து நீங்க வீட்ல எதுவுமே பண்ண முடியாது மேம். முடியாது. ஹாஸ்பிட்டல்ல பண்றதுதான் ஜிஐ ப்ளீடிங் வந்த உடனே நம்ம ஷிஃப்ட் பண்றது. இன் ஹாஸ்பிட்டல் நீங்க வந்து எப்படி அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து கூட்டிட்டு போறதுங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே ஓகே ஓகே. ஹாஸ்பிட்டல்ல நர்சிங் கேர் நீங்க வெளியில ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஜிஐ ப்ளீடிங் அவங்களுக்கு வருதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் பேசிக்கா என்னங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, தேங்க் யூ முக்கியமா மேம். அதோட சிம்டம்ஸ் ஹெமடெமிசிஸ், நேசல் ப்ளீடிங், அப்புறம் அவங்களோட மெலினா, ஸ்டூல்ஸ். இதுக்குதான் அவங்களுடைய ஜிஐ சிம்டம்ஸ்க்காக ரெகுலரா பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம ஹிஸ்டரி கேட்டுட்டே இருக்கிறது, டெய்லியும் ரெடியோ அக்கவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் அக்கர்ஸ் டியூ டு ஃப்ரையபிள் கேன்சரஸ் டிஷ்யூஸ். என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்னால, அதாவது நீங்க கீமோதெரப்பி கொடுக்கறதுனாலயே ரேடியோதெரப்பி, இம்யூனோதெரப்பி இதெல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, நம்ம டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்க ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டினாலேயே அந்த கேன்சர் செல்ஸ் டேமேஜ் ஆகி அதனால வந்து ப்ளீடிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணி இப்போ ஆன்டிகோகுலேஷன் தெரப்பி டோஸை கம்மி பண்ணணுமா என்னங்கிறத வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் என்ன ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் எடுத்திருக்காங்கன்றத நோட் பண்ணிட்டே இருக்கணும். ஆன்டிகோகுலேஷன் தெரப்பில பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஜிஐ ப்ளீட் சிம்டம்ஸ் இருக்காங்கிறத ஹிஸ்டரி டேக்கிங்ல ரெகுலரா வந்து எடுத்துட்டே இருக்கணும். அதே சமயத்துல அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு, பாஸ் பண்ற ஸ்டூல்ஸ், அவங்க எடுத்துக்கிற பெயின் கில்லர்ஸ், இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணணும். ஏன்னா ஸ்டீராய்ட்ஸும் என்எஸ்ஏஐடிஸும் பெயின் கில்லரா நீங்க கொடுத்துட்டு இருக்கப்போ அவங்களுக்கு உள்ள எரோஷன் ஆஃப் த ஜிஐ ட்ராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு நீங்க மானிட்டரிங் இன்னும் கண்டினியூஸா வந்து பண்ணணும் ஜிஐ ப்ளீடிங்காக. ஸோ என்னென்ன ட்ரக்ஸ் கொடுப்பாங்க, ப்ரொஃபைலாக்டிக்கா எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணுவாங்க, என்ன ட்ரக்ஸ் வந்து பெயின் கில்லருக்கு இவங்களுக்கு கொடுக்குறான். ஸோ மெயினா H2 பிளாக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டாசிட் வந்து கொடுப்பாங்க. இது ரானிட்டிடன், சிமாட்டிடன், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இதுல வரும். ப்ரொஃபைலாக்டிக் பிபிஐ, அவங்களுக்கு முன்னாடியே நீங்க NSAIDs எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த PAN40, ஒமீஸ், இந்த மாதிரி ட்ரக்ஸ், பேண்டப்ரசோல், ஒமிப்ரசோல், இதெல்லாம் ப்ரியராகவே வந்து கொடுக்கணும். NSAIDsல பிரச்சனை இல்லாத NSAIDs கொடுக்கணும், ப்ளீடிங் வராத NSAIDs கொடுக்கணும்னா அவங்களுக்கு செலக்டிவ் காக்ஸ் இன்ஹிபிட்டர்ஸ் சொல்லுவோம். இது நம்மளுடைய ஜிஐ ப்ளீடிங் காஸ் பண்ற தன்மையை வந்து இல்லாம பாத்துக்கும். அந்த NSAIDs தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணணும். இந்த ஸ்பெசிபிக்கா ஜிஐ ப்ளீடிங் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு பிளட் தின்னர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் டேப்லெட்ஸ்ல அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிடணும். இன்ட்ராவீனஸ் ஆக்சஸ் எவ்வளவு சீக்கிரம் அவங்க ஜிஐ ப்ளீடிங் சிவியர் ஆகுறவங்களுக்கு முதல்ல கூட்டிட்டு வரும்போதே இல்ல வீட்லயே இன்ட்ராவீனஸ் ஆக்சஸ் போட்டுதான் பேஷண்ட்டை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். இப்ப நம்ம எண்ட் ஆஃப் கேர் கொடுத்துட்டு இருக்கோம், ஸ்டாஃப் நர்சஸ் வீட்டுக்கு போய் ரெகுலரா ஒரு பேஷண்ட்டை ரிவ்யூ பண்றோம். காலையில இப்படி இருந்ததுன்னு அவங்க சிம்டம் சொல்றாங்க, நீங்க ஒரு 10 o'clock வந்து போறீங்க. அவ போறப்பவே ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒரு இன்ட்ராவீனஸ் ஆக்சஸ் செக்யூர் பண்ணிடணும். அப்புறம் பேஷண்ட்டை இமீடியட்டா நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணணும்.
ஹீமோடைனமிக் ஸ்டெபிலைசேஷன். நீங்க இன்ட்ராவினஸ் ஆக்சஸ் செக்யூர் பண்ணும்போது ஹிமட்டாலஜிக்கல் ப்ரொஃபைலுக்கு ஒரு சாம்பிளிங் கலெக்ட் பண்ணிடணும். விட்டமின் கே இன்ஃபியூஷன், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றதுக்கான ரெடி ப்ரொசீஜர்ஸ் பார்த்துக்கணும். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாருக்கு என்ன குரூப் ஆஃப் பிளட் இருக்கு பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் முன்னாடியே. இல்ல உங்களோட எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஹாஸ்பைஸ் கேருக்கு ரெகுலரா போவாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை நாங்க கூட்டிட்டு வரோம், உடனே நீங்க பிளட் இந்த சாம்பிளிங் ரெடி பண்ணுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஆல் பேஷண்ட்ஸோட ரெவ்யூ ப்ரொஃபைல்ல நீங்க அவங்களோட பிளட் குரூப்பிங் கண்டிப்பா வந்து ஒரு ஹிஸ்டரி டேக்கிங்ல அவங்களோட பாஸ்ட் கார்டு மாதிரி ஒரு கார்டுல அதை கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அவங்களோட கண்டிஷன், அவங்களோட ரெகுலர் மெடிகேஷன், அவங்களுக்கு கொடுக்குற பிளட் டிரான்ஸ்மிஷன், ஓ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், வாட் எவர் இஸ் த குரூப். அது மட்டும் இல்லாம சில பாஸ் கார்ட்ஸ்ல நம்ம வந்து அவங்களோட ரெகுலர் டோனாஸையுமே நம்ம வந்து அதுல மென்ஷன் பண்ணி கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் பேஷண்டோட சிவியாரிட்டி ஆஃப் கண்டிஷனை பொறுத்தது. இப்ப லோக்கல் ரேடியோ தெரப்பிக்கு அப்புறம் ஜிஐ ப்ளீட் செகண்டரி இதுவா இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரொசீஜர் பண்ணும்போது கார்டரைசேஷன்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்துருக்கோமா அப்படிங்கறத வந்து நீங்க மானிட்டர் பண்ணிக்கணும். ஆக்ட்ரியோடைட் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இந்த போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்னால ஏற்படுற ஜிஐ வைரஸஸ்க்காக ரெகுலரா பேஷண்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஆக்ட்ரியோடைட் ட்ரக்ல இருக்க பேஷண்ட்ஸ்க்கு திருப்பி வாமிட்டிங் வருது அப்படின்னா அங்க ட்ரக் வேலை செய்யவே செய்யாது. அவங்களுக்கு எண்டோஸ்கோபி மூலியமா கார்டரைசேஷன் ப்ரொசீஜர் தான் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பேஷண்ட் எல்லாம் இமீடியட்டா நீங்க ஷிஃப்ட் பண்ணிடணும். ஸோ ஆக்ட்ரியோடைட் ட்ரக் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ப்ளீடிங்லயே. அப்படி இல்ல ஆக்ட்ரியோடைட் மாதிரி ட்ரக் எல்லாம் எடுக்காத பேஷண்ட் புதுசா தான் அவங்களுக்கு ப்ளீடிங் எல்லாம் வருது அப்படின்னா ஃபைப்ரின் வந்து ப்ரொமோட் பண்ற ட்ரக் மாதிரி லைக் டிரானக்சமிக் ஆசிட், டிராபிக்னு சொல்லுவோம், அந்த ட்ரக் எல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு பேஷண்ட்டுக்கு அதுக்கப்புறமா நீங்க ஷிஃப்ட் பண்றப்போ அந்த வேலை நீங்க ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டே வந்து பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணலாம். அடுத்து பேஷண்ட்டுக்கு டிஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா ஆங்ஸைட்டி. இப்ப நம்ம வாந்தியில ரத்தத்தை பார்த்தோம்னாலோ மோஷன் போறப்போ ப்ளீடிங் பார்த்தோம்னாலோ நம்மளுக்கே டக்குன்னு ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும். ஸோ பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் சப்குட்டேனியஸாவோ இல்லை ஐவியாவோ ஒரு மிடசோலம் மைனர் டோசேஜ் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க மைண்ட் காம் ஆவாங்க. ஸோ ஆங்ஸைட்டி இருக்கும்போது நம்மளுடைய வேச கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ப்ளீடிங் சிவியாரிட்டி வந்து அதிகமாகும். ஸோ பேஷண்ட் காம் டவுன் ஆனாங்கன்னா அவங்களோட சிம்டம்ல இருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகுறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பேசிக்கா ஒரு பேஷண்ட் வந்து ப்ளீட் ஆகுறாங்க அப்படின்னா நீங்க உங்க ஹிஸ்டரியில நோட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத பாத்துக்கணும் நம்ம. ஸோ தட்ஸ் ஆல் வித் ஜிஐ ப்ளீட். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு முக்கியமான இந்த 4 சிம்டம்ஸ் வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம். இதுல 4த்துல முக்கியமான 2 விஷயங்கள் அசைட்டஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜிஐ ப்ளீட்ஸ். ஏன்னா அசைட்டஸ் திடீர்னு ராத்திரி படுத்து காலையில எந்திரிக்கும் போது வயிறு வீக்கம் ஏற்படும் போதோ, அப்படி இல்ல பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு வாந்தியாவோ வயிற்றுப்போக்காவோ ரத்தம் நிறைய போகுதுனாலும் ஆங்ஸைட்டி பேஷண்ட்ஸ்க்கு நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஹாஸ்பைஸ் கேர் எது வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத பார்த்து நம்ம பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கேர் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணி அடுத்த கேர் வந்து கொடுக்கறது இஸ் பெட்டர். So we should be thorough with the patient history and patient's condition whom we are treating. So that's all with today's session. இந்த செஷன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் கேட்கணுமா? Miss Malini. Hello. Yeah. Okay, so I guess there is no doubts. So we'll move on to the questions. So constipation க்கு காமனான காசஸ் என்ன? பதில் தெரிஞ்சவங்க சொல்லலாம். கான்ஸ்டிபேஷனுக்கு மேடம் அந்த மார்பின் ட்ரக் கொடுக்குறோம்ல மேடம் அவங்களுக்கு. எஸ் மேம். ஜீரியாட்ரிக் அந்த ஒரு ஓகே, அதுக்கு இன்டர்வென்ஷன் நம்ம என்ன மேம், ஏதாவது ஒரு இன்டர்வென்ஷன் எப்படி அதை வந்து சரி பண்ணுவோம்? சோ மாத்திரையாவும் சொல்லலாம், இல்ல நீங்க சிம்டம்ஸாவும் சொல்லலாம், சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்டாவும் சொல்லலாம். Ma'am, Dalcolax, ma'am. Laxatives. Bisacodyl. சிம்டம் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க கான்ஸ்டிபேஷனுக்கு? Fiber rich diet எடுத்துக்க சொல்லலாம் மேம். ஃபைபர் ரிச் டயட் எடுத்துக்க சொல்லுவோம்.
Increase fluid intake, ma'am. Acute intake வந்து increase Lots பண்ணுவோம். of fluid, ma'am. Lots of fluids. Oral liquids. Okay. So good. Next, அடுத்த question. Common causes of vomiting and nausea. ஏதா ஒரு intervention. காமன் காசு தான் Vomiting and nausea. எதனால vomiting and nausea வந்து வரும்? மார்ஃபின் ஓகே கான்ஸ்டிபேஷன் அங்க காஸ் ஆகுது, அதனால வந்து ஸ்டேசஸ்னால நமக்கு அந்த ஸ்மெல்னால வாமிட்டிங் நாசியா. அடுத்து ரேடியேஷன். எஸ் குட். ரேடியேஷன் கீமோதெரபினால அவங்களுக்கு வந்து நாசியா அண்ட் வாமிட்டிங் வந்து வரும். சோ இதுக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் மெயினா ட்ரெமடால் கொடுத்தோம்னா நாசியா அண்ட் வாமிட்டிங் வரும். டோம்ஸ்டால். அதை விட பெட்டரா இருக்கிறது ஆண்டென்செட்ரான். ஆண்டென்செட்ரான்னா கீமோதெரபி இன்டியூஸ்டு வாமிட்டிங்க்கு வந்து நல்லா இருக்கும். ஆண்டென்செட்ரான். எமிசெட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். மெட்டாக்ளோப்ரமைட் நம்ம வந்து கான்ஸ்டிபேஷனோட சேர்ந்து இருக்கு மைல்டா அப்படின்னா நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபுட் ஸ்டேசஸ்னால வருதுன்னா ப்ரிஃபர் பண்ணலாம். கீமோதெரபினால வருது அப்படின்னா நீங்க ஆண்டென்செட்ரான் ப்ரிஃபர் பண்றது பெட்டரா இருக்கும். ஓகே, சோ அடுத்து காமன் காசஸ் ஆஃப் ஹிக்கப்ஸ். ஹிக்கப்ஸ் எப்படி வருது, எதனால வரலாம்? ட்ரக் காசிங் ஹிக்கப்ஸ் வரும் மேடம். ஆமா, ட்ரக் காசிங் ஹிக்கப்ஸ். ரொம்ப காமனா என்ன ட்ரக் சொன்னேன் நானே? ஏதாவது ஒரு ட்ரக் சொல்லுங்க மேடம். பார்பிச்சுரேட்ஸ். பார்பிச்சுரேட்ஸ். எஸ். ஆன்டிபயோட்டிக் அசித்ரோமைசின் சொன்னீங்க, ஃபினோதைசின், ஓபியாய்ட்ஸ், ஆல்கஹால், பென்சோடைசின், ஸ்டீராய்ட்ஸ். சோ இப்போ இன்டர்வென்ஷன் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து முடிஞ்சா இந்த ட்ரக்ஸ்க்கு ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருந்தா நம்ம பார்ப்போம். அப்படி இல்லாட்டி ஸ்டொமக் எம்டி ட்ரக்ஸ் லைக் மெட்டாக்ளோப்ரமைட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். மெட்டாக்ளோப்ரமைட், பேக்லோஃபென். யா, பேக்லோஃபென், மெட்டாக்ளோப்ரமைட் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். குட். சோ நெக்ஸ்ட் மேடம் பிபிடி ஷேர் பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் படிச்சிட்டு வந்திருப்போம் மேடம். இன்னைக்கு ஷேர் பண்ணிடுறேன், படிச்சுட்டு அடுத்த வாட்டி எக்ஸாம்க்கு சூப்பரா எழுதிருங்க. ஏதோ நோட்ல அவசரமா எழுதினது மேடம். இதுவே எவ்வளவு பரவாயில்ல. தேங்க்யூ ஃபார் லிசனிங். அப்பர் ஜிஐ ப்ளீட். இதுக்கு வந்து காசஸ் எந்த ஆர்கன்ஸ்ல இருந்து அப்பர் ஜிஐ ப்ளீட் வரலாம்? எந்த ஆர்கன் பெத்தாலஜினால? மவுத், ஈசோஃபேகஸ், பெப்டிக் அல்சர் இருந்தா மேம். பெப்டிக் அல்சர் இருந்தா. எதுக்கு மேல நான் அப்பர் ஜிஐன்னு சொன்னேன்? பான்கிரியாஸ் மேல மேம். பான்கிரியாஸ்க்கு நேரா இருக்கிற ஜிஐக்கு மேல ஃபுல்லா எல்லாமே அப்பர் ஜிஐ. ஓகே, இதுக்கு மேல எந்த ஆர்கன்ஸ் இருந்தாலுமே அதுல ஏதாவது பெத்தாலஜி இருந்தா அது அப்பர் ஜிஐ ப்ளீடுன்னு நம்ம சொல்லுவோம். லோவர் ஜிஐ ப்ளீட என்ன காசஸ்னால வரலாம்? குடல், பெருக்குடல், இன்டெஸ்டைனல் கார்சினோமாஸ்னால வரலாம். பெரிட்டோனியத்துல கார்சினோமா இருந்துச்சுன்னா வரலாம். ஹெமராய்ட்ஸ்னால வரலாம். தட்ஸ் வெரி காமன். கோலன் கேன்சர்ஸ்னால வரலாம். எஸ், பெருக்குடல், சிறுகுடல், நம்மளுடைய ரெக்டம், ஏனல் ரீஜியன்ல இருக்க பிரச்சனைகள், இதுல எதுனாலும் லோவர் ஜிஐ ப்ளீட் வந்து வரலாம். கான்ஸ்டிபேஷன்னாலயும் வரலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்ரூம் போறாங்க அப்படின்னா ஏனல் பிரச்சனை ஏற்பட்டு அவங்களுக்கு லோவர் ஜிஐ ப்ளீட் வரலாம். இன்டர்னல் ப்ளீடுக்கும் சரி, முக்கியமான ஒரு விஷயம், எக்ஸ்டர்னலா ஃப்ரெஷ் ப்ளீடுக்கும் இன்டர்னலா வந்து வர ப்ளீடுக்கும் என்ன வித்தியாசம்? கலர். இன்டர்னல் ப்ளீடிங்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு மேடம். இந்த மாதிரி ஃப்ரெஷ் ப்ளீடிங் மாதிரி கலர் இருக்காதுங்க மேம். பிரவுன் கலர், பிரவுன் கலர் இல்லனா பாத்தீங்கன்னா காஃபி பிரவுன் கலர்ல இருக்கும் மேடம். எஸ், லோவர் ஜிஐ ப்ளீடு ஃப்ரெஷ் ப்ளீடிங்கா இருக்கும். அதாவது வெளியில எக்ஸ்டர்னலா இருக்க ப்ளீட் வந்து ஃப்ரெஷ் ப்ளீடிங்கா வந்து இருக்கும். டார்க் ப்ளீடிங் வந்து சேஃபா, ஃப்ரெஷ் ப்ளீடிங் வந்து சேஃபா?
டார்க் ஃப்ரெஷ் தான் மேடம் சேஃப். எஸ், ஃப்ரெஷ் ப்ளீடிங் சேஃப். உள்ள எந்த பெத்தாலஜி இல்ல, வெளியில எக்ஸாமினேஷன் பண்ணி வெளியில பாக்குற பெத்தாலஜி மட்டும் ட்ரீட் பண்ணா போதும். உள்ள வந்து நமக்கு ப்ளீடிங் இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்குங்கிறது ரொம்ப டீப்பா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அப்படி இல்லாட்டி பேஷண்ட்ஸ்க்கு செகண்டரிஸ் அதுக்குள்ள வந்து போயிடும். எஸ் அடுத்து வந்து அசைட்டிஸ். அசைட்டிஸ்க்கு என்ன காரணங்கள்? ஏதாவது ஒரு போர்ட்டல் intervention ஹைப்பர் டென்ஷன் methods மேடம், போர்ட்டல் ஹைப்பர் portal டென்ஷன், hypertension, obstruction Liver due to cancer, any obstruction due to liver cancer, all type of cancers, ma'am. then obstruction all at the these lymphatic cancers. system la, Yes. So portal hypertension, all GI cancers, அப்புறம் obstruction at the lymphatic system. lymphatic structure, lymphatic obstruction வந்து இருக்குது அப்படின்னா இது எல்லாமே அசைட்டிஸ்க்கு காசஸ். சோ என்ன முக்கியமான டைப் ஆஃப் இன்டர்வென்ஷன்? இமீடியட்டா அவங்களுக்கு சிம்டம் ரிலீஃப் வரும். Diuresis கொடுக்கணும். Diuretics. டயூரிட்டிக்ஸ் வந்து ட்ரக் கொடுப்போம். Yes, ma'am. இன்டர்வென்ஷன் Taping. மெத்தட்ல invasiveல வந்து tapping Paracentesis, ma'am. fluid paracentesis பண்ணி fluid கொடுக்கணும்னு சொன்னீங்க மேம். ஸ்பைரோலாக்டன் கொடுக்கணும் டயூரிட்டிக்ஸ்ல. பெரிட்டோனியல் சிந்தசிஸ் பண்ணலாம். பெரிட்டோனியம் கொடுக்கணும் வந்து சொல்லிருக்கீங்க. பண்ணுவோம். கண்டினியூஸ் பிக்டெயில் ட்ரைனிங் வந்து பண்ணுவோம். continuous. Yes ma'am. எது சேஃப்? கண்டினியூஸ் பிக்டெயில் ட்ரைனிங்கா இல்ல அப்டாமினோசென்டசிஸா? Abdominal synthesis safe ma'am. அப்டாமினல் சிந்தசிஸ் உடனே வந்து ரிலீஃப் கிடைக்கும். பிக்டெயில் வந்து பிரஷர் மாடுலேஷன் வர வர பண்ணும். ஆனா அது கண்டினியூஸா வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ ரெண்டுமே சேஃபான மெத்தட் தான். சிம்டம் ரிலீஃப் இமீடியட்டா கிடைக்கிறது அப்டாமினோசென்டசிஸ்ல தான். Yes, sir. சோ ஜிஐ ப்ளீடிங் வந்துச்சுன்னா என்னென்ன பாராமீட்டர்ஸ் பாப்பீங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு CBC. முன்னாடி? முதல்ல உங்களுக்கு complete blood count CBC பாப்போம் ma'am. மேடம். ம் liver enzymes LFT, பாப்போம். INR, liver PTT. enzymes பாப்போம். Electro- எஸ், ஐஎன்ஆர், பிடிடி, ஏபிடிடி, ஹீமோகுளோபின், எல்லாமே. சிபிசி, எலக்ட்ரோலைட்ஸ் இது எல்லாமே வந்து பார்ப்போம். பாப்போம். Yes. சோ ட்ரை மவுத்க்கு என்ன காமன் காசஸ்? Radiation, ma'am. ரேடியேஷன். எஸ், குட். Chemotherapy, ma'am. Chemotherapy, ma'am. Anticholinergic, ma'am. ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ். ட்ரீட்மெண்ட் என்ன கொடுப்பீங்க ட்ரை மவுத்க்கு? கோலினர்ஜிக் ட்ரக் கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து லிப் Hydration, ma'am. Hydration. ஆர்டிபிஷியல் சலைவா, ஆர்டிபிஷியல் சலைவா, ஹைட்ரேஷன், Chips of water, ma'am. சிப்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே. சோ நம்ம எப்படிலாம் வந்து நம்ம வாய் பகுதியை ஹைட்ரேஷன்ல இருந்து காப்பாத்திக்கணுமோ டீஹைட்ரேஷன்ல இருந்து காப்பாத்திக்கணுமோ செஞ்சா ட்ரை மவுத் சிம்டம்ஸ் வந்து நமக்கு ரெக்கவர் ஆகும். அடுத்து ஓரல் கேண்டிசியாசிஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்? அந்த ஓரல்ல வந்து அப்ளை நாக்குல அப்ளை பண்ற மாதிரி டாபிக்கல் ஆன்டி ஃபங்கல்ஸ் பிளஸ் Mouthwash. தென் Mouthwash, அதுலயும் ma'am. கேக்கலனா சிஸ்டமிக் ஆன்டி ஃபங்கல் கொடுப்போம் மேடம் ஃபைனலா. சிஸ்டமிக் ஆன்டி ஃபங்கல்ஸ், மவுத் வாஷ் கொடுப்போம். சிஸ்டமிக் அதாவது ஓரல் ஆன்டி ஃபங்கல் மவுத் வாஷஸும் கொடுப்போம் நம்ம. பெயின் ரொம்ப தட்ஸ் ஆல். இன்னைக்கு நம்மளோட செஷன் எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜிஐ சிம்டம்ஸ் எப்படி பேசிக் மேனேஜ்மெண்ட், நம்ம எமர்ஜென்சில எப்படி சில சிம்டம்ஸ் வந்து பார்த்து உடனே ட்ரீட்மெண்ட் எந்தெந்த டைப் ஆஃப் சிம்டம்ஸ்க்கு நம்ம வந்து பண்ணணும், இது எல்லாமே நீங்க ஓரளவுக்கு ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இன்னும் நீங்க புக்ஸ்ல போய் படிச்சீங்க அப்படின்னா இன்னும் ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே டிஸ்கஸ் பண்ணி படிங்க. ஸோ உங்களுடைய பேஷண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா வந்து இன்னும் டீட்டெயிலா வந்து அதை படிங்க. படிச்சீங்கன்னா நமக்கு லைஃப் லாங் அது ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஒரு கேஸும் ஒரு பாலியேட்டிவ் கேர்ல இருக்க பேஷண்ட்ஸும் நமக்கு ஒரு சிம்டம்ஸ் வந்து இது இப்படி இருக்கலாம், இப்படி மாறுபடலாம் ஒரு சிம்டம், இதை வச்சும் நம்ம இந்த சிம்டமை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது நமக்கு ஒரு பேஷண்ட்டும் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஈச் பேஷண்ட் இஸ் அவர் ஸ்பெஷல் எஜுகேஷன் கண்டென்ட் அவங்க கொடுப்பாங்க. இவங்கள மாதிரி இன்னொருத்தவங்க வரும்போது அவங்கள டக்குன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு இந்த பேஷண்ட் கிட்ட இருந்து பாக்குற அந்த வித்தியாசம் வந்து நல்லா மனசுல பதிவு வச்சுக்கணும் நீங்க. ஸோ இமீடியட் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் எதுக்கு தேவை அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீடிங், அப்டாமினல் சென்டரஸ்னா இது அசைட்டஸ்னால ரொம்ப டிஸ்னியால வராங்க பேஷண்ட், கான்ஸ்டிபேஷன்னால ரொம்ப சிவியர் அப்டாமினல் டிஸ்டென்ஷனோட வராங்க. இதெல்லாம் நீங்க உடனே வந்து மேனேஜ் பண்ணணும். இன்னொன்னு ஜிஐ ப்ளீடிங் நீங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல மேனேஜ் பண்ணி ட்ரை பண்ணலாம். பிளட் கொடுக்கலாம், ஐவி ஃபிளூயிட்ஸ் கொடுக்கலாம். பட் அவங்களோட ஹீமோகுளோபின் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து அப்நார்மலா இருக்கு அப்படின்னா
ஒரு டெர்ஷியரி கேருக்கு அவங்களை ஷிஃப்ட் பண்ணிடுறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் நீங்க அப்பர் இனிமா, லோவர் ஜிஐ இனிமா எல்லாமே கொடுத்து வந்து ட்ரை பண்ணலாம். பட் அப்பர் ஜிஐ இனிமா போகும்போது நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடணும். லோவர் ஜிஐ இனிமா மட்டும் கொடுக்குறீங்கன்னா பேஷண்ட்டை வீட்லயே வச்சு நீங்க ட்ரீட் பண்ணலாம். ஸோ எது நம்ம வீட்ல வச்சு பண்ணலாம், எது ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம உடனே ரெஃபர் பண்ணிடணும் அப்படிங்கறத நீங்க ஒரு நோட் பண்ணிக்கணும். நீங்க ரெகுலர் ரவுண்ட்ஸ் போறப்போ, ரிவ்யூ போறப்போ எந்த மாதிரி சிம்டம்ஸ் நீங்க பேஷண்ட் கிட்ட வந்து கேட்கணும், ஜிஐ சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸ் அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா நிறைய ஜிஐ சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸ் புதுசா உங்களுக்கு அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் உடம்புக்குள்ள ஏற்படுத்தியிருக்க மாற்றத்தை வந்து உங்களுக்கு சொல்லும். அதனால ஜிஐ சிம்டம்ஸை நம்ம ஈஸியா எடுத்துக்க கூடாது. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது கேட்கணுமா? இன்னைக்கு இந்த பிபிடி வந்து மொத்தமா எல்லா ஸ்லைட்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு 100 ஸ்லைட்ஸ் இருக்கும். நான் இதை ஷேர் பண்ணிடுறேன். உங்க எஜுகேஷன் மெட்டீரியல்ல இதை போட்டுருவாங்க. நீங்க அதுக்கப்புறம் இதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். இது இல்லாம புக்ஸ்ல இருந்து தான் நானுமே இதை எடுத்து பிபிடிஸ் போட்டிருக்கு. அதனால புக்ஸ்லயும் நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஹேனா, Yes, ma'am. தேங்க்யூ மேம். So, தேங்க்யூ மேம். யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா, கேட்கணுமா? so kindly share your feedbacks. Gloria. Dear participants, kindly share your feedbacks with ma'am. How was the session? I hope it was clear. மேம் It was clear நல்லா ma'am. புரிஞ்சிச்சுங்க மேம். Easily understandable. ரொம்ப useful-ஆ இருந்துச்சுங்க மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல். மேம் ரொம்ப ஈஸியா ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு மேம். ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு மேம். தேங்க்யூ. எல்லா செஷனுமே நீங்களே எடுத்தா நல்லா இருக்கும். Oh, that's a good compliment. Yeah. நல்லா கிளியரா அழகா எடுக்கிறீங்க மேம். ஆமா மேம். மேம் எங்களுக்கு 10 இன்னும் ஒரே வருஷமா ஒரு இது வாத்தியாரா மேம். இருக்கோம்ல. சொல்லுங்க மேம். மேம் இன்னும் ஒரே ஒரு சஜஷன் மேம். இப்ப நாங்க வந்து பிரைமரி கேர்ல உள்ளவங்க மேம். ஸோ பிரைமரி கேர்ல இருக்கக்கூடிய சப் சென்டர் லெவல்ல இருக்கிறவங்க, எம்எல்ஹெச்பிஸ், அவங்க வந்து இப்ப நர்சிங்னா அவங்க தான் மேடம். பிளஸ் இங்க பிஹெச்சினா மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ எங்க லெவல்ல நாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும் மேம். ஓகே, உங்க லெவல்ல ஜிஐ சிம்டம்ஸ்க்கு சொல்றீங்களா இல்ல ஜெனரலா பாலியேட்டிவ் கேர்ல இல்ல இல்ல சொல்றீங்களா? ஜிஏ பாலியேட்டிவ் கேர்ல ஜிஏ பாலியேட்டிவ் ஜிஐ கேர் தான் மட்டும். மேடம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பேஷண்ட்ட வீட்ல போய் பாக்குறீங்க. பேஷண்ட் வந்து நேத்து பார்த்தப்போ நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு பாக்குறப்பையும் பேஷண்ட் வந்து அவங்க எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் நீங்க அப்சர்வேட்டரியா சில விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும். ஒன் திங், அவங்க டீஹைட்ரேட்டடா இருக்காங்களா இல்லையா? அது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு டீஹைட்ரேஷன் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. எப்ப அவங்களுக்கு கம்ப்ளைண்டா அது வரும்னா வாயில புண்ணு வந்ததுக்கு அப்புறமோ, இல்ல அவங்களுக்கு எரிச்சலோ, இல்ல சாப்பாடு சாப்பிடுறப்ப வாய் எரியறப்பயோ தான் அவங்க சொல்லுவாங்க. பட் ஆஸ் அ பிரைமரி கேர் ஒர்க்கர்ஸ், நீங்க பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணும்போது வாயை தருங்க, உதடு பார்க்கணும், பல்லு காமிங்க, சொல்லுங்க. சொல்லும் போது அவங்களுடைய கம்ஸ்ல ஏற்படுற ஸ்ட்ரெச்சஸ், லிப்ஸ்ல ஏற்படுற ஸ்ட்ரெச்சஸ், இதெல்லாம் வச்சு நீங்க கிரேட் 1 டீஹைட்ரேஷனை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பேஷண்ட்டுக்கு ட்ரை மவுத் இருக்கு அப்படின்னா அப்போ உள்ள அவங்களோட கீமோதெரப்பியோட சிவியாரிட்டி அதிகமா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் செஷன் மேபி அவங்க முதல் நாள் கீமோதெரப்பி வந்து போயிட்டு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ட்ரை மவுத் வந்து வந்திருக்கலாம். அடுத்து நீங்க அடுத்த கீமோதெரப்பி போயிட்டு வரும்போது அவங்களுக்கு இதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா நீங்க சஜஷன்ல வந்து உங்களுடைய பிசிஷியன்ஸ்க்கு மென்ஷன் பண்ணலாம். ரிப்பீட்டடா எவ்ரி கீமோதெரப்பிக்கு அப்புறம் பேஷண்ட்டுக்கு இப்படி இருக்கு, நீங்க ஒரு லைக் மவுத் பெயின்ஸ் மாதிரியோ இல்ல டீஹைட்ரேஷன் வராம இருக்கிறதுக்கு ஓரல் சொல்யூஷன்ஸ் மாதிரியோ ஏதாவது நீங்க சஜஸ்ட் பண்ணி அனுப்பலாமா, இல்ல நாங்க கொடுக்கலாமான்னு ஒரு query நீங்க பேஷண்டோட நோட் புக்ல எழுதிருங்க. ஏன்னா ஒரு பாலியேட்டிவ் பிரைமரி கேர் நர்ஸ் எழுதுற நோட்ஸையும் பிசிஷியன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுவாங்க எவ்ரிடே விசிட்ல. சோ நீங்க ஏதாவது ஒரு சிம்டம் ரிப்பீட்டடா பாக்குறீங்க ஆனா பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்க கலர் சேஞ்ச், பெண்ணோட கலர் சேஞ்ச் பண்ணி நீங்க அந்த சிம்டம்ஸ் மென்ஷன் பண்ணீங்கன்னா பிசிஷியன் வில் லுக் இன்டு இட். ஒண்ணு. நெக்ஸ்ட், நீங்க வந்து அவங்களுடைய கண்கள், ஐஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஓரல் ரீஹைட்ரேஷன் உங்களுக்கு தெரியலனாலும் ஐஸ்ல வறட்சி, கண்ணு வந்து உறுத்துது, அதே மாதிரி உங்களுக்கு பாக்குறப்போ கண்ணு ரொம்ப கூச்சமா இருக்கு ஒரு 2-3 நாளா, அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் அ சிம்டம் ஆஃப் டீஹைட்ரேஷன். கண்ணு சிம்டம்ஸ பேஷண்ட் கேட்க சொல்ல மாட்டாங்க. நீங்களா வந்து பாக்குறப்போ திடீர்னு மங்கல் தெரியுதா, திடீர்னு உங்களுக்கு கண்ணு உறுத்தலா இருக்கா, ட்ரை ஐஸோட முக்கியமான ஒரு விஷயம் இச்சிங் அண்ட் எதையாவது பாக்குறப்போ கண்ணு வெளிச்சமா அவங்களுக்கு கூசுறது. இது 2 சிம்டமும் போஸ்ட் கீமோதெரப்பி அண்ட் ரேடியோதெரப்பி அவங்களுக்கு வந்து இருக்கும். சோ நோஸ். அடுத்து மூக்குல காயம் மாதிரி, மூக்கு கிள்றது, லைக் அவங்களுக்கு அந்த டர்ட்டை எடுக்கிறப்போ ப்ளீடிங் ஆகுறது,
இது நேசல் டீஹைட்ரேஷனை வந்து குறிக்கும். ஸோ இந்த சிம்டம் இது மூணுமே போஸ்ட் ரேடியோ தெரப்பி நீங்க அந்த பேஷண்ட்டை ரெகுலரா வந்து மானிட்டர் பண்ணணும். ஒண்ணு. இன்னொன்னு, சாப்பிடுறப்ப ஈஸியா முழுங்க முடியுதா? அவங்களுக்கு ஜிஐ கேன்சர் இல்லாம இருக்கலாம், ஆனா சலைவா வந்து அவங்களுக்கு பத்தல அப்படின்னா அவங்களால மென்னு ஈஸியா முழுங்க முடியாது. அந்த லூப்ரிகேஷன் எஃபெக்ட் அவங்களுக்கு இருக்காது. அதனால இதை அவங்க சொல்றாங்க, முழுங்குறப்ப கஷ்டமா இருக்குன்னா நம்ம உடனே தொண்டையில மாஸ் இருக்குன்னு யோசிக்க கூடாது. அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கணும். ட்ரைனஸ் ஆஃப் தி அப்பர் ஜிஐ இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா இட்ஸ் ஈசோபேஜியல் ஸ்பாசம். நெஞ்சு எரியுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேல் வயிறுல இருந்து ஆசிட் வந்து அவங்களுடைய ஈசோபேகஸ்க்கு ஏறி திருப்பி இறங்குதுன்னு அர்த்தம். சோ நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்ற ஜிஐ சிம்டம்க்கும் நெஞ்சு எரியுதுன்னு சொல்ற ஜிஐ சிம்டம்க்கும் ரெண்டு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. எரியுதுன்னு சொல்றவங்களுக்கு நீங்க ஆன்டாசிட்ஸ் கொடுக்கணும், இல்ல நெஞ்சு வந்து வலிக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக்ஸ் கொடுக்கணும். சோ இது ரெண்டுத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. சோ பேசிக்கா நீங்க வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கும். நீங்க ஒரு பேசிக் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நாங்க இந்த ட்ரக் கொடுத்துருக்கோம் உங்களோட நோட்ஸ்ல வந்து நீங்க எழுதி போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பிசிஷியன் பார்க்கும்போது இதே ட்ரக்கை கொடுக்கலாமா இல்ல இதுக்கு நீங்க வேற கொடுங்க, அவங்களுக்கு இந்த மாத்திரை வந்து கொடுக்க கூடாதுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ காமன் சேஃபான ட்ரக்ஸ் தான் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த காமன் சேஃபான ட்ரக்ஸ் என்னங்கிறத லிஸ்ட் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் டிஃபர் ஆகும். ஒரு பேஷண்ட் கொடுக்குற கீமோதெரப்பி ட்ரக் அதை பொறுத்துதான் நீங்க கொடுக்க போற மற்ற சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட்டுக்கான ட்ரக் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்க வந்து மேனேஜ் பண்ணணும். பேஷண்ட்டுக்கு ஹார்ட் பர்ன்ஸோ இல்ல செஸ்ட் டிஸ்கம்ஃபோர்ட்டோ இருக்கு அப்படின்னா. அடுத்த விஷயம், வயிறு பகுதிக்கு கீழே வயிறு உப்பசம் ஏற்படுறது. சோ பேசிக்கா எல்லா ஃபுட்டுமே அவங்களால எடுத்துக்க முடியாது. லிக்விட் ஃபுட் சாப்பிடுறவங்களுக்கும் வயிறு உப்பசம் வந்து ஏற்படும். நார்மலா கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுத்துக்கிறவங்களுக்கும் வயிறு உபசம் ஏற்படும். ஒவ்வொருத்தரோட ஃபுட் ஹேபிட்ஸை நீங்க ப்ராப்பரா வந்து மானிட்டர் பண்ணணும். அதே சமயத்துல அவங்க ஜிஐ சிம்டம் கூட காரலேட் பண்ணணும். வாந்தி தன்மை ஏற்படுது அப்படின்னா அவங்க தண்ணி குடிக்கணும்னு வெறும் தண்ணியா குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு அப்டாமினல் டிஸ்டென்ஷனும் நாசியா சிம்டம்ஸும் வரும். தண்ணி குடிக்கணும், நீர் சம்பந்தப்பட்ட காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத பேஷண்ட் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. சோ நீங்க அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பேஷண்ட்ஸ் என்ன எடுத்துக்கணுங்கிறத கண்டிப்பா வந்து சொல்லணும். சோ ஃபுட் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்றத மானிட்டர் பண்ணுங்க. வயிறு டிஸ்டென்ஷன் ஆகிறது அவங்க எடுத்துக்கிற சாப்பாடு வகையினால கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா குடல் சம்பந்தப்பட்ட சத்தங்களை நீங்க கரெக்டா வந்து மானிட்டர் பண்ணணும். கீழ் வயிறு உபசமா இருக்கு, அடி வயிறு வலிக்குது, பாத்ரூம் போறப்ப ரொம்ப டைட்டா போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க செட்டஸ்கோப் கையில இருக்கிறத வச்சு மானிட்டர் பண்ணுங்க. நார்மலா சவுண்ட்ஸ், ஜிஐ சவுண்ட்ஸ் ஒரு மாதிரி உள்ள வந்து கலகலன்னு தண்ணி சவுண்ட் மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கர்க்லிங் சவுண்ட் இல்ல, ரொம்ப சைலண்டா இருக்கு அப்படின்னா உள்ள டைட்டா இருக்கு அவங்களோட ஸ்டூல்ஸ்ங்கிறது அர்த்தம். ஸோ இனிஷியலாவே அந்த சிம்டம்ஸை நீங்க பார்க்கும் போதே பேஷண்ட்டுக்கு எப்படி எப்படிலாம் அவங்க வந்து அதை சரி பண்ணிக்கலாங்கிற அந்த பேசிக் சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு லெசன் கொடுங்க. அப்படி இல்ல அவங்க வயிறு சவுண்ட்ஸ் நல்லா தான் இருக்கு அப்படின்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். அதே மாதிரி பெண்களுக்கு பொதுவா நீங்க வந்து எக்ஸாமின் பண்ணும்போது ஆண்களை விட முக்கியமா பார்க்க வேண்டியது வெஜைனல் ட்ரைனஸ், வெஜைனல் இச்சிங் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும். இதெல்லாம் சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இப்போ வெள்ளப்படுறது வந்து லைக் வெள்ளப்படுறது இருக்கும், பட் ஆனா வந்து ட்ரைனஸ் ஆஃப் த வெஜைனா வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ட்ரைனஸ் ஆஃப் த வெஜைனால ட்ரைகோமோனாலிஸ், கேண்டிடியாசிஸ் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து அதனால அவங்களுக்கு வெள்ளப்படும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே சர்வைக்கல் கேன்சர், போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர்ல வால்ட் ஹைஜீன் நல்லா இல்லை அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து வரும். ஸோ இதை இன்னொன்னு யூரினரி இன்ஃபெக்ஷனாகவும் அவங்களுக்கு வந்து அது தெரியும். ஸோ எந்த மாதிரி அவங்க சிம்டம்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க, இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி அவங்களுக்கு ஆசன வாயில வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து போகும். ஆசன வாயில இருந்தும் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஆன்டீரியரா வந்து வெஜைனால வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹைஜீன் ஆஃப் த பெரினியல் ரீஜியன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் ப்ராப்பரா நீங்க அவங்களுக்கு வந்து கேர் கொடுக்கணும். சோப் போட்டு ஒரு வாட்டியும் வந்து வாஷ் பண்ண கூடாது பெரினியல் ரீஜியன்ஸ். வெறும் பிளெயின் வாட்டர் மட்டுமே போதுங்கிறதுக்கு அவங்களுக்கு லெசன் சொல்லணும். ஏன்னா இட்ஸ் வெரி சாஃப்ட் டிஷ்யூ. பாத்ரூம் போயிட்டு வந்தா ஒரு வாட்டி மோஷன் போயிட்டு வந்தா யூரின் போயிட்டு வந்தாலும் நான் சோப் போட்டு தண்ணி வச்சுதான் கழுவுவேன் அப்படின்னு பேஷண்ட் சொல்ற அந்த ஹைஜீன் அதை வந்து நீங்க மாத்திக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு பழகணும். ஒரே நேரத்துல நிறைய சாப்பிடுறதுக்கு அவங்க பழகக்கூடாது. 8 வாட்டி கூட ஒரு நாளைக்கு அவங்க சாப்பிடலாம், பட் ஒரே டைம்ல நிறைய சாப்பிட்டாங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வரும், ஒரே டைம்ல நிறைய சாப்பிட்டாங்கன்னா வாமிட்டிங் வரும். ஸோ இந்த மாதிரி சில பேசிக்கான மேனேஜ்மெண்ட் எல்லாம் நீங்க பேஷண்ட்ஸ்க்கு நீங்க டீச் பண்ணணும்.
சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்க உடனே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். பேசிக் மேனேஜ்மெண்ட். ஜிஐ ப்ளீட் வருது, ஓரலா பேஷண்ட் எம்எஸ்எஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு எபிசோட் வந்ததா இல்ல கண்டினியூஸா ஃப்ரீக்வன்சி ஆஃப் எபிசோட்ஸ் அதிகமா இருக்காங்கிறத நீங்க பார்க்கணும். ஆசனவாய் வழியா ப்ளீடிங் ஆனாலும் சரி, ஓவரலா ப்ளீடிங் ஆனாலும் சரி. ஒரு எபிசோடோட ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா சோ அங்க இருக்கிற கண்டென்ட் அப்ப ரிலீஸ் ஆனதோட ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ளீடிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல அவங்களுக்கு கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா உடனே நீங்க ஒரு செக் ப்ரொஃபைல் வந்து பார்த்துட்டு ஹீமோடைனமிக் ப்ரொஃபைல்ஸ் பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணணுமா இல்ல நம்ம இங்கே மேனேஜ் பண்ணணுமான்னு உங்களுடைய பிசிஷியன்ஸ் கிட்ட நீங்க வந்து தாராளமா கேட்டு அவங்கள மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த ஜிஐ ப்ளீடு, அதுக்கப்புறம் அப்பர் அப்டமன்ல இருக்க சிம்டம்ஸ் இல்ல லோவர் பெரினியல் ஹைஜீன், இதுதான் நம்ம ஹாஸ்பைஸ் கேர்ல அவுட் சைட்ல வந்து நம்ம பார்க்க முடியும். மற்றபடி இன்டர்னலா வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் சிம்டம்ஸ் பார்த்து நம்ம உடனே பேஷண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணிடுறது நல்லது. தாங்க முடியாத வலியோ கண்டினியூஸ் ஹிக்கப்ஸோ பேஷண்ட்ஸ்க்கு இருந்துட்டே இருக்குன்னா மாத்திரையை மாற்ற வேண்டிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது நம்ம பண்ண முடியாது. ஸோ பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணணும், இல்ல பிசிஷியன்ஸ் கிட்ட ஆன்லைன்ல நீங்க ஆர்டர்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ இது மேம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். டீட்டெயிலா பிரீஃப் பண்ணீங்க மேம். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. So, thank you, ma'am. Thank you for your insightful session, and please share the PPT with me so that I can share with them. I'll send it in the mail ID which you have mailed me, Sure, no, Hannah? sure, sure. Yeah, Yeah, okay. fine, ma'am. Yeah, Okay. yeah. Thank you, ma'am. Thank you all. Thank you, ma'am. Possible if I am given any other session, இன்னொரு செஷன் ஏதாவது கொடுத்தாங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலா எடுக்கிறேன். Thank you Sure, all. sure, ma'am. Sure. Thank you so Thank you, I'll check much, the ma'am. date. I'll Thank check you. the. Yeah, sure. Thank you, ma'am. So, dear participants, thank you for attending the session, and I uploaded those videos in our session IACO platform, so you'll get the videos in that platform. So I'll show you how to open that. Is it visible? Yeah. Yes, visible. Introduction to So there are two options. One is for materials and second one is for videos. So once you are tapping that, you'll get this video. So you can revise the session. Okay. So I'll show it again. So you have to open IACO platform and select those sessions. Introduction to Pain Management, Session 2, Session 3. So it is uploaded. So if you are facing any issues, you can reach out me directly. Okay. Thank you. You can leave now. Ma'am, only Excuse me, you, ma'am. ma'am, only you upload the 3 PPTs only. For No. this session, ma'am has to share the PPT. So after that, I'll upload it. Okay. Excuse me, ma'am. Yeah. I am Mrs. Vasantha. I have sent personally message to you, ma'am. I Yeah. have attended all the sessions, ma'am. Yeah, I've noticed everything and I marked your attendance. No need not to worry about that. Masinda ma'am? Hello. Is it my problem or am I audible? Myself also, ma'am. Yes, Myself, ma'am. Gayatri from Egmore. Myself also, ma'am. Myself from Egmore Training Institute, Gayatri. Yeah. Yeah. I've Yeah. marked Last your session you attendance asked, ma'am. also. Like, Yeah, last week you asked sure. my attendance, ma'am. Mm-hmm. Yeah, I share all the things. Yeah, sometimes you. it happens. Like sometimes we'll miss the email ID. So I'll Okay, get okay. back to you. So I have marked Okay. your attendance also. So need not to worry about that. Okay. Thank you. So I'm messaging through WhatsApp. So kindly reply. So otherwise I can't call 135 participants are there. So it's very hard to call everyone. So kindly reply. So I'll take care of that. Your attendance and your mark. Okay. Okay. Thank you. You can leave now.